தமிழகத்தில் ஆட்சியிலும் ஆளும் கட்சியிலும் பரபரப்பு நிலவும் சூழலில் தன் பங்குக்கு நடிகர் கமலஹாசனும் ட்விட்டர் மூலம் சர்ச்சைகள் கிளப்பியுள்ளார். முதல் ட்வீட்டில் சில வருடங்களுக்கு முன்னர் விஸ்வரூபம் படம் பல சிக்கல்களுடன் வெளியாகியது. மக்கள் எனக்கு ஆதரவாக நின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். விஸ்வரூபம் படம் வெளியீட்டுக்கு அன்றைய முதல்வர் ஜெயலலிதா திடீரென தடை விதித்தார். காரணம், மத ரீதியாக இந்த படம் பிரச்சனைகளை கிளப்பும், எல்லா தியேட்டர்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு தர முடியாது என்று கூறினார் ஜெயலலிதா. இதனால் நாட்டை விட்டே வெளியேறப் போவதாக கமலஹாசன் கூறியது நினைவிருக்கலாம். ஆனால் முதல் ட்வீட்டில் மறைந்த முதல்வர் குறித்து கடுமையான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியுள்ளதாக பலரும் கண்டித்துள்ளனர். மக்கள் நலன் சார்ந்து ஜெயலலிதா அன்று முடிவெடுத்தார். கமல் படத்துக்கு எதிரான நடவடிக்கை என்றால் அதை கொடுங்கோன்மை என்பாரா? ஏன், அதே ஜெயலலிதா தானே மீண்டும் பெரும் வெற்றி பெற்று முதல்வராக வந்தார் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். அடுத்த ட்வீட்டுக்கு பதிலளித்த பலரும், என்ன சொல்கிறோம், எதை குறித்து சொல்கிறோம் என தெளிவாக சொல்லுங்கள் சார், இருக்கிற குழப்பத்தில் நீங்க வேற என்று கமெண்ட் அடித்துள்ளனர். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.